மனித மனது எப்படி செயல்படும் என்று இதுவரை யாருக்குமே தெரியாது. ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கிறவன் எப்போது கெட்டவனாவான், எப்போது கெட்டவன் நல்லவனாவான் என்று அந்த வினாடியை கண்டறியவே முடியாது. தமிழில் நான் வியந்து போற்றுகிற ஒரு எழுத்தாளர் இருக்கிறார், புதுமைப்பித்தன் என்று. அந்த புதுமைப்பித்தன் ஒரு கதை எழுதியிருக்கிறார், மனித எந்திரம் என்ற அந்த கதையினுடைய தலைப்பு. மனித எந்திரம் என்று சொன்னால் அவர் ஒரு மனிதனைத்தான் மனித எந்திரம் என்றே குறிப்பிடுகிறார். அது யார் அப்படின்னு கேட்டால், ஒரு பலசரக்கு கடையில் வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண கடை கணக்கு பிள்ளை. அவர் அந்த கடைக்கு போவார். என்ன பண்ணுவார்னா, காலையில் குளித்து எழுந்து திருநூறு பூசிட்டு வீட்டிலேருந்து கடைக்கு போய் கடையை திறந்து வைத்தால் இரவு வரை கடையில் உட்கார்ந்திருப்பார். இவர் கடையின் உரிமையாளர் அல்ல, கடையில் வேலை செய்கிறவர். ஆனால் எல்லா வேலைகளையும் அவர் தான் பார்ப்பார். கணக்கு எழுதுவார், குறிப்பு எழுதுவார். 5 பைசா கூட யாருக்கும் கடன் கொடுத்துட மாட்டார். அவ்வளவு 100% ஈடுபாட்டோடு வேலை செய்யக்கூடியவர். ஆனால் அவருக்கு பெரிய சம்பளம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் கடையில் வரக்கூடிய அன்று வசூலான பணத்தை எல்லாம் கொண்டு போய் முதலாளியிடம் கொடுத்து கடை சாவியும் கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு போவார். ஆனால் உலகத்தை பொறுத்த மட்டில் அவருக்கு என்ன பேர்னா, பாவங்க, அவர் அப்பாவை பிழைக்க தெரியாதவர், அவருக்கு எதுவுமே தெரியாது, ஏதோ வேலை உண்டு தான் உண்டுன்னு இருக்கிறார். ஆனால் அந்த மனிதனுடைய மனதுக்குள் ஒரு ரகசியம் இருக்கிறது. என்னன்னா, மற்றவர்களைப் போல நானும் ஒரு பெரிய வணிகனாக கூடாதா, எனக்கும் அதிகாரம் வரக்கூடாதா, நானும் மற்றவர்களைப் போல கப்பல் ஏறி இலங்கைக்கு போய் நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு கையில் பணத்தோடு இருக்கக்கூடாதா. ஆனால் அதெல்லாம் கிடைக்கலைங்கிறத தாண்டி இதெல்லாம் தன் மனதில் இருக்கு என்பதே வெளியே தெரியக்கூடாது. காரணம், நம்பிக்கையானவர்கள் யாரோ அவர்கள் நாம் என்ன நினைக்கிறோம் என்னால் அவர்களுக்கு ஆசையே இல்லாதவர்கள் நினைக்கிறோம். ஆசை இல்லாதவர்கள் அல்ல, ஆசையை காட்டிக்கொள்ளாதவர்கள். ஆனால் அவர்கள் மனதிலும் ஆசை இருக்கத்தானே செய்யும். அவன் ஆசையோடு இருக்கிறார். அவருக்கு தோன்றுகிறது, இன்னும் 10 வருஷம் கூட இருந்தால் கூட என்ன நடக்கும், நல்ல கணக்கு பிள்ளை, கடையை நல்லா பார்த்துக்கிட்டாருன்னு இருக்கும். ஆனால் வருமானம் இல்லை, குழந்தைகளுக்கு வாழ்க்கை இல்லை, எதிர்காலம் இல்லை. இப்படி இருந்தால் என்ன அப்படின்னா, அவருக்கு கடையை அடைக்கிற நேரத்தில் ஒரு நாள் இரவு தோன்றுது. அப்போ அவர் திடீரென்ற ஒரு மனதில் ஒரு எண்ணம் வருது, இப்படி கடையை பூட்டிட்டு கல்லால் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துட்டு நேரடியாக தூத்துக்குடிக்கு ஒரு ரயில் ஏறி போய் இலங்கைக்கு போய் சம்பாதிச்சா என்ன, யார் கேட்க போறா, நம்ம தான் ஓடி போயிடுவோம்ல. யார் மனதில் தோன்றுகிறது? 30 ஆண்டு காலம் ஒரு கடைக்கு உண்மையானவராக இருக்கிற, எந்த தவறும் செய்யாமல் வாழ்க்கை முழுவதும் நியாயம்தான் மட்டுமே பேசிட்டு இருந்த ஒரு மனிதனுக்கு ஒரு சனம் தோன்றுகிறது, நாம ஏன் அப்படி போகக்கூடாது அப்படின்னு. போகக்கூடாதுன்னு தோன்ற நேரத்தில் பார்த்தா கடைக்கு ஒருவர் வருகிறார். அவர் எண்ணெய் வாங்க வந்திருக்கிறார். எண்ணெய் கடனாக கேட்கிறார். இவர் கடனுக்கு என்ன கொடுக்கும்போது கோச்சிக்கிறார், என்னையா கடன் வாங்கிட்டே இருந்தேன்னா எப்போ கொடுக்க போறேன்னு. அந்த ஆள் சொல்றாரு, உன் கடையா, நீ இப்படிலாம் சம்பாதிச்சு கொடுத்தா உனக்கு ஏதாவது ஆயிடப்போதா, உன் கூட இருந்த ஒரு ஆள் புது கடை ஆரம்பிக்கிறான், நாளைக்கு நகரத்தில் போய் பெரிய வணிகராகிறான்னு கூடுதல் ஆசையை உண்டாக்குகிறார். இவருக்கு தெரிகிறது, நான் எதை நினைக்கிறேனோ அதுக்கே பக்கத்தில் இன்னொருத்தரும் சப்போர்ட் பண்ற குரல் கேட்கிறது. அவரை அனுப்பிவிட்டு அவசரமாக கடை கல்லாவில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் பாக்கெட்டில் எடுத்துட்டு வேகமாக கடையை மூடிட்டு கடை சாவியோடே ஊரை விட்டு ஓடுவதற்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறார். ரயில்வே ஸ்டேஷனில் போய் ரயிலுக்கான டிக்கெட் வாங்கும் போது அந்த டிக்கெட் கவுண்டரில் இருக்கிறவன் எந்த ஊர்னு கேட்குறான். அவசரத்தில் சொல்ல தெரியல. ஏன்னா நீங்கள் தப்பு பண்ண தொடங்கிய உடனே உங்களுக்கு ஏதாவது வராமல் போகும் என்றால் உங்கள் பேச்சு தான் வராமல் போகும். உங்கள் பேச்சு இயல்பாக வரவே வராது. அதுதான் நீங்கள் செய்கிற தவறினுடைய முதல் பாடம். அவர் சொல்றாரு, பேச்சு கரெக்டாக வரல. அவன் டிக்கெட் கொடுக்கணும் சொல்றான், எந்த ஊருக்குன்னு சொல்லுங்கய்யா அப்படின்னு. தூத்துக்குடிக்கு டிக்கெட் கொடுங்க அப்படிங்கிறார். டிக்கெட் வாங்கிறார். பிளாட்பாரத்தில் நிற்கிறார், ரயில் வரல. இப்போ இவருக்கு என்னன்னா, ரயில் எப்போ போறது, அதுக்குள்ளாடி யாராவது பார்த்துட்டா. இவருடைய நேரத்திற்கு இவருக்கு தெரிந்த போலீஸ்காரர் எதிராக வர்றார். வந்துட்டு இவரை பார்த்து கேட்கிறார், என்ன மீனாட்சி சுந்தரம் ரயில்வே ஸ்டேஷன்ல நிற்கிறார், எங்க போறாருன்னு கேட்கிறார். இவருக்கு யாரை தவிர்க்க வேண்டும் என்று நினைத்தோமோ அந்த ஆளே எதிர வந்துட்டானே. உண்மையில் தவறு செய்கிறவன் தான் கண்டுபிடிக்கப்படக்கூடாது என்பதை விட யார் கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதில் தான் முக்கியமா இருப்பான். அதிலும் தெரிந்தவர்கள் முன்னால் தவறு செய்யக்கூடாது என்பதில் தான் முக்கியமா இருப்பாங்க. இவர் நினைக்கிறாரு, அவரை பார்த்துட்டா இவருடைய நல்ல நேரத்துக்கு அந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு, ட்ரெயினில் போங்க, பார்த்துக்கலாம், நான் அடுத்த சேனலில் வர்றேன்னு சொல்லிட்டு இறங்கிறார். இவருக்கு ரயில் வரப்போகிற வரை மனதில் இருக்கிறது என்ன அப்படின்னா, கடையை பூட்டி சாவி எடுத்துட்டு ஓடி வந்துட்டோம், ஆனால் செருப்பு கூட போடாமல் வந்துட்டோமே, செருப்பை அங்கே விட்டுட்டு வந்துட்டோமே, சாவியை நம்ம கொண்டு போகிறோமே, குழப்பமாக இருக்கு. ரயில் ஏறப்போகிறது, ரயில் வந்துருச்சு. ஏறினால் இந்த வாழ்க்கையிலிருந்து இன்னொரு வாழ்க்கைக்கு போய்விடலாம்,
போய்விட்டால் நீங்கள் ஒரு தவறின் வழியாக சம்பாதிக்க தொடங்கிடலாம். இந்த உலகில் தவறில் சம்பாதித்தவர்கள் யாரும் அப்படியெல்லாம் மனசாட்சிக்கு பயந்தவர்கள்லாம் கிடையாது. சொல்லிக்கிட்டே இருக்கமே தவிர அப்படிலாம் இல்லை. தவறு செய்யத்தான் செய்வார்கள், சம்பாதிக்கத்தான் செய்வார்கள். ஆனால் ஒரு சனம் இவருக்கு தோன்றுகிறது, அப்படி பிழைக்கணுமா? இத்தனை வருஷம் நம்ம நல்லவனா வாழ்ந்துட்டு இன்னைக்கு காசு எடுத்துட்டு போய் பிழைக்கணுமா என்ன? வேண்டாமே. கிளம்புகிற ட்ரெயின்லேருந்து கீழே இறங்கி நேராக கடன்னு முதலாளி வீட்டுக்கு போகிறார். முதலாளி வீட்டுக்கு போய் முதலாளிகிட்ட சாவியை கொடுக்குறாரு. முதலாளி கேட்குறாரு, என்னையா இன்னைக்கு இவ்வளோ நேரம் கழித்து சாவி கொண்டு வந்து கொடுக்குறாரு? கடையில் கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்கன்னு சொல்லிட்டு இவர் எவ்வளவு பணம் எடுத்தாரோ, டிக்கெட்டுக்கு செலவு பண்ணார் இல்லையா, அந்த பணத்தை என்னுடைய கணக்கில் பற்று வைத்துக் கொள்ளுங்கள் என்று கணக்கு ஒப்படைக்கிறார். முதலாளி கேட்கல, என்னையா உனக்கு திடீர்னு எதுக்கு இந்த இவ்வளோ காசு தேவைப்படுச்சு, 10 ரூபா காசு எதுக்கு தேவைப்படுச்சுன்னு கேட்கல. முதலாளி சொல்றாரு, காலையில் நிறைய பொருள்லாம் வரணும், வேகமாக கடையை திறந்து வச்சிருங்கன்னு. அதுக்கு என்ன முதலாளின்னு கிளம்பி போயிடுறாரு. மனித மனது ஏதோ ஒரு புள்ளியில் தன் சஞ்சலத்தின் போது தவறை நோக்கி திரும்பும் போது அவரை எந்த மனிதன் வழிகாட்டினான்? வேறு யாருமே வழிகாட்டவில்லை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளோடையும் இன்னொரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதன் எச்சரிக்கிறான், அந்த மனிதன் அந்த பாதையில திருப்பி விட்டுறான். இந்த மனிதனுக்கு இந்த உலகம் 1000 தரலாம், ஆனால் அந்த மனிதனை வழிநடத்துவதுதான் நண்பர்களே புத்தகங்கள். அந்த மனிதனுடைய குரல் தான் புத்தகத்தில் இருந்து ஒலிக்கிறது. அவன் அறத்தோடு சார்புடைய மனிதன். உலகம் எந்த தவறை செய்ய அனுமதிக்கிறதோ அதை செய்யக்கூடாது என்று பயிற்றுவிக்கப்பட்டவன். இவனுக்கு ஏன் போய் மனித எந்திரம் என்று பெயர் வைத்தார் என்றால், இவர் கடிகாரமே கட்ட மாட்டார். ஆனால் கடிகாரம் கட்டாமலே கடிகார ஒழுங்கை சரியாக வாழ்க்கையில் செய்வார். கரெக்டாக கடைக்கு போயிடுவார், கரெக்டாக அந்த வேலையை செய்வார். ஆனால் ஒரு எந்திரம் தவறு செய்யுமா என்றால் எந்திரம் தவறு செய்யாது. எந்திரத்தை இயக்குபவர் செய்கிற தவறு எந்திரத்தின் மேலே இருக்கும். ஒரு கதை வெளியாகி ஏறத்தாழ 46ஆம் ஆண்டு இந்த கதை வெளியாகியிருக்கிறது. நமக்கும் இந்த கதைக்கும் எவ்வளவு ஆண்டு காலம் நடந்து விட்டோம். நம்மில் யாரும் புதுமைப்பித்தனை பார்த்தவரில்லை. நம் யாருக்கும் இந்த கதையில் வரக்கூடிய மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை தெரியாது. ஆனால் நமக்கும் இந்த கதைக்கும் இடையில் ஒரு பாதை பிறக்கிறது நண்பர்களே. அந்த பாதை என்ன என்றால் அதுதான் இலக்கியம் காட்டுகிற பாதை. அந்த பாதை நமக்கு ஒரு உண்மையை காட்டுகிறது. சஞ்சலப்படத்தான் மனிதன் செய்வான், தவறை நோக்கி அவன் நடந்து செல்லத்தான் செய்வான். இன்னும் சொல்ல போனால் தவறில் 5-6 படிகள் முன்னாடி கூட போயிடுவான். ஆனால் அதை அவன் செய்வானா என்றால் செய்ய மாட்டான். ஏன் செய்ய மாட்டான்? அது செய்தால் அந்த மனிதன் மட்டுமல்ல, அவனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அவனுடைய குடும்பம் என்று அவனுக்கு தெரியும். இவர் ஓடி இருந்தால் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இன்னொரு ஊரில் வணிகராகி இருப்பார். ஆனால் அவருடைய பழியை ஏற்றுக்கொண்ட அவருடைய மனைவி பிள்ளைகள் வாழ்நாளெல்லாம் ஒரு திருடனுடைய மனைவியாக, திருடனுடைய பிள்ளைகளாக, யாரோ செய்த தவற்றினுடைய கருமையை தன் முகத்தில் பூசிக்கொண்டவராக வாழ வேண்டியிருக்கும். அது அவருக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் நாம் எல்லோருமே நம்முடைய குடும்பத்திற்காகத்தான் எல்லாமும் செய்கிறோம் என்றால் குடும்பத்தின் பெயரில் ஒருவன் தவறு செய்வானா? இந்த கேள்வியை 46இல் எழுப்புகிறார். எழுப்பும் போது அவர் சொல்லுகிறார், அந்த ரயில் நிலையத்தை விட்டு அந்த மனிதன் கீழே இறங்கி திரும்பி வருகிற வரை அவன் மனதில் இருந்த கொந்தளிப்புகள் என்பது நம் எல்லோர் மனதிலும் எல்லா நாளும் எழுந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் யாரோ ஒருவரை பார்க்கும்போது நாம் யோசிக்கிறோம், அவரெல்லாம் மேலே வந்துட்டாரே, நம்ம இல்லையே, நம்ம கூட தானே அவர் இருந்தார், நம்ம அப்படி செய்யலையே. இந்த உலகத்திலேயே மிக அழகான கை நீட்டி அழைப்பது ஏதாவது ஒன்று இருக்கிறது என்றால் அது குற்றம் தான் நண்பர்களே. குற்றத்தினுடைய கைதான் மிக அழகானது. அது உங்களை அழைத்துக் கொண்டேதான் இருக்கும். எல்லா குற்றங்களும் வசீகரமானது தான். ஆனால் இந்த கதை என்றைக்கோ ஒரு மறக்க முடியாத ஒரு பாடத்தை உங்கள் மனதில் பதிய வைக்கிறது. என்ன என்றால், நீங்கள் சஞ்சலப்பட்டால் கூட அதிலிருந்து நீங்கள் திரும்புகிற போதுதான் நீங்கள் உண்மையின் பக்கத்தில் நிற்கிறீர்கள். நீங்கள் அப்படி உண்மையின் பக்கத்தில் நிற்கும் போது நீங்கள் மட்டும் மீளவில்லை, உங்கள் குடும்பம் மட்டும் மீளவில்லை, மனிதன் மீது கொண்டிருந்த நம்பிக்கையும் சேர்ந்து மீள்கிறது. இவர் ஓடி இருந்தால் அந்த கடை முதலாளி நினைப்பார், இத்தனை வருஷம் இருந்துட்டு கடைசியாக ஓடினா பாத்தியா, அப்போ எத்தனை ஆண்டுகள் இருந்தீங்கிறது முக்கியம் இல்லை, அப்படியே நீங்கள் உங்கள் வாழ்க்கை முழுக்க இருக்க போகிறீர்களா என்று.